திருவண்ணாமலை வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் QR கோடு தர மறுப்பதாக கூறி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டம் நடத்தினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சசிகுமார் வழங்கிட கேட்கலாம். சசிகுமார், வணக்கம். ஆட்டோ ஓட்டுநர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கு, அது தொடர்பான விவரங்கள்? வணக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு பௌர்ணமி மற்றும் முக்கிய விசேஷ நாட்கள் மற்றும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் அதிக அளவில் ஆன்மீக பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வெளி மாநிலங்கள், வெளி நாட்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் ஆன்மீக பக்தர்கள் வருகை தருகின்றனர். அதிலும் குறிப்பாக ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அதிக அளவில் ஆன்மீக பக்தர்கள் வருகின்றனர். அப்படி வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆட்டோக்கள் அதிக அளவில் இருப்பதால் கூடுதல் கட்டணங்கள் வசூலிப்பதாகவும், அதேபோல் அதிவேகமாக ஆட்டோக்கள் இயக்கப்படுவதாகவும் தொடர்ந்து இந்து அறநிலையத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்துக்கு வரப்பெற்ற புகாரை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் ஆட்டோக்களை தணிக்கை செய்து அவர்களுக்கு திருவண்ணாமலை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பதிவு பெற்ற ஆட்டோக்களுக்கு மட்டும் QR கோடு என்ற ஒரு கோடை அறிமுகப்படுத்தி அந்த QR கோடு ஒட்டப்படும் ஆட்டோக்களுக்கு மட்டுமே நகர பகுதிகளுக்குள் ஆட்டோ இயக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவை போட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து QR கோடு கொடுக்கும் பணிகளானது கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் QR கோடு வழங்குவதில் காலதாமதம் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ஏற்படுத்துவதாகவும், இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும், விரைவாக QR கோடை வழங்க வேண்டும், தினந்தோறும் மணிக்கணக்கில் நாங்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படுவதாகவும், அதே போல் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஆட்டோக்களுக்கும் QR கோடு வழங்க வேண்டும் என்று கூறி இன்று காலையில் திருவண்ணாமலை வேலூர் சாலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு முற்றுகையிட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விரைவாக QR கோடு வழங்க வேண்டும், உரிய ஆவணங்கள் இருக்கக்கூடிய ஆட்டோக்களுக்கு QR கோடு வழங்க வேண்டும், அனைத்து ஆவணங்களும் இருந்தும் QR கோடு இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக ஆட்டோக்களுக்கு அபராதம் விதிப்பதை தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது முற்றுகையிட்டு வருகின்றனர். சித்ரா பௌர்ணமிக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் விரைவாக அந்த அனைத்து ஆவணங்களும் இருக்கக்கூடிய ஆட்டோக்களுக்கு QR கோடு வழங்க அறிவுறுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.